அல்லாஹ்வினுடைய பேருதவியால் இரண்டாவது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய தினம் நாம் நோற்ற நோன்பை, நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்வினுடைய கிருபையால் தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு சலுகைகள் செய்கிறான், இந்த உம்மத் மற்ற உம்மத்தை விட எப்படி தனித்து நிற்கிறது, அல்லாஹ் மக்ஃபிரத் என்னும் கதவை இந்த உம்மத்திற்கு எப்படி திறந்தே வைத்திருக்கிறான் என்பதாக தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அடுத்து இந்த நபிமாரினுடைய வரலாற்றுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களை சிந்தனையில் வைக்க வேண்டும். அதில் முதலாவது, இந்த உலகத்தை பற்றி, மறுமையை பற்றி, வானத்திற்கு மேலே, வானத்திற்கு கீழ், பூமிக்கு மேலே உள்ள சொல்லப்பட்ட அத்துணை விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவாக இருக்கும் பொழுதே அவைகளை நாம் நம்பியே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை பற்றி என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை உண்மை என்று நம்புவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இது ஈமானிலும் கூட. ஏன் இந்த விஷயங்களை உணர்த்துகிறேன் என்று சொன்னால், குர்ஆனுக்கும் ஹதீஸும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அறிவியல் சில இடங்களில் மாற்றமான கருத்துக்களை முன்வைக்கும். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி இருப்பார்கள், குர்ஆன் ஒன்றை விளக்கி இருக்கும், அதற்கு மாற்றமாக அறிவியலும் ஒரு கருத்தை வைக்கும். அது அப்போ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் எதை நம்புவது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எதை காட்டி தந்தார்களோ அந்த வழியைத்தான் உண்மை என்று நம்ப முடியும், நம்ப வேண்டும். மறைவான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நபிமார்களினுடைய இந்த வரலாற்றிற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் பூமி எப்படி இருந்தது, இந்த வானம் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. உலகத்தில் அல்லாஹ் எதை படைத்தான், முதலில் படைத்தது எதை என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்ப சில இடங்களில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக உலகம் ஒரு பக்கம் போகும் பொழுது நாம் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் எடுத்து அமலில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் மனிதன் எப்படி உருவானான் என்பதை அறிவியல் என்ன சொல்லுகிறது, குரங்கிலிருந்து தோன்றினான். இது டார்வின் கொள்கை என்று அறிவியலார் சொல்லுவார். மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான். 1850, இன்றிலிருந்து சுமார் 150 வருடத்திற்கு முன்னதாக சார்லஸ் டார்வின் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒருத்தவர் திடீரென்று ஒரு கருத்து ஒன்றை சொன்னார். அதாவது பூமி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் களிமண்ணாக இருந்தது, அந்த களிமண்ணில் இருந்து புழு ஒன்று உருவானது, அந்த புழு பெயர் அமீபா, அந்த புழு ஊர்வனமாக இருந்தது, பிறகு அந்த புழு சற்று மாற்றமடைந்து பரிணாம வளர்ச்சியை அடைந்து நடப்பவனாக மாறி அதற்கு பிறகு குரங்காக மாறியது. சிம்பட்ஸ் குரங்கு என்று அந்த குரங்குக்கு பெயர். அந்த குரங்கு காலப்போக்கிலே மனிதனாக மாறியிருக்கிறான் என்று சார்லஸ் டார்வின் திடீரென்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்ப குர்ஆன் ஹதீஸ் இந்த கருத்துக்கு மாற்றமாக சொல்லுகிறது. இவர் வைக்கக்கூடிய கருத்தை
பல நபர்கள் தலையில் வைத்து கொண்டாடி ஆரம்பித்தார்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹ் மனிதனை படைத்தான், அல்லாஹ் பூமியை படைத்தான் என்று சொல்லுகிறோமோ அதற்கு மாற்றமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இறைவனை மறுப்பவர்கள், நார்த்தீக சிந்தனை உடையவர்கள் அத்துணை நபர்களும் இந்த சார்லஸ் டார்வினுடைய கொள்கையை தனக்கு தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இதுதான் உண்மை என்று முழு உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் பாட புத்தகங்களில் சார்லஸ் டார்வினுடைய கொள்கைதான் பரிணாம வளர்ச்சி, மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம பிள்ளைகளுக்கு உணர்த்தணும், இந்த சார்லஸ் டார்வினுடைய கொள்கை தவறானது, மனிதனை அல்லாஹ் தான் படைத்தான். இந்த கொள்கை யார் யாரெல்லாம் அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்று ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்குரியது என்பதாக நாம என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா இந்த சார்லஸ் டார்வினுடைய கொள்கை இருக்கிறதே, நிறைய சயின்டிஸ்ட் அறிவியலார் கூட மறுக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுப்பதற்குரிய காரணம் என்ன சொல்கிறாங்க, ஒரு தியரி, அதாவது ஊர்வன திடீரென்று நடப்பவையாக மாற முடியாது, நடந்து கொண்டிருக்கக்கூடியவை திடீரென்று பறப்பவனாக மாற முடியாது. அப்படி மாற்றம் ஏற்படுமேயானால் இப்பொழுது இருக்கக்கூடிய குரங்குகள் ஏன் மனிதனாக மாறவில்லை? ஊர்ந்து கொண்டிருப்பவை ஏன் பறப்பவனாக மாற முடியவில்லை? அப்ப அந்த சார்லஸ் டார்வினுடைய கொள்கை உண்மை அல்ல என்று இப்பொழுது இருக்கக்கூடிய சயின்டிஸ்டும் கூட புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு உலகத்திற்கும் இது அப்டேட் ஆகவில்லை. அதே நிலைமையில் பேசும் பொருளாகவே இருக்கிறது. இப்ப யோசித்து பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் இதற்கு மாற்றமான கருத்தை சொல்லும் பொழுது அதை நம் உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். உலகத்தை பற்றிய பல ரகசியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய ரகசியங்கள். அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தான் என்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். யார் இந்த பூமியை படைத்தது? அப்படியே அந்த பூமி உருவாகி விடுமா? ஒரு பொருள் தானாக உருவாகும் சக்தி அந்த பொருளுக்கு இருக்கிறதா? எதை எடுத்தாலும் இன்றைக்கு இயற்கை இயற்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று இதுதான், ஒரு பொருள் தானாக உருவாகிறது. ஆனால் இஸ்லாம் அதற்கு மாற்றமாக சொல்லுகிறது, உலகத்தை படைத்தது அத்துணையும் அல்லாஹ். எப்படி அது ஒரு பொருள் தானாக உருவாகும்? சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அங்கிருந்து புகை வருகிறது என்றால் அதை நெருப்பை மூட்டியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அறிவு சொல்லும். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. ஒரு பொருளை உருவாக்குபவருக்கு உருவாக்கக்கூடியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த உருவாக்குபவன் தான் அல்லாஹ். இமாம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிவின் திலகம். இவர்கள்ட்ட நார்த்தீக கூட்டம் ஒன்று விவாதத்திற்கு அழைத்தது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே இயற்கையாக தானாக உருவானது, இந்த பூமி தானாக உருவானது, சூரியன் சந்திரன் தானாக உருவாவது, குளம் ஏரி கடல் அத்துணையும் தானாக உருவானது என்று சொல்லக்கூடிய நார்த்தீக கூட்டம் இமாம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விவாதத்திற்கு அழைத்தது. அவங்களும் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. இந்த கூட்டம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நேரம் கழிச்சு இமாம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறமே, இதுதான் உங்களுடைய பண்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வரும் வழியில் நான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்த்தேன், அதனால வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. என்ன ஆச்சரியம்? நான் வந்து கொண்டிருந்தேன், இடையில ஒரு ஆறு ஒன்று குறுக்கிட்டது. அந்த ஆற்றை கடற்பதற்கு நான் நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. காத்து கொண்டே இருந்தேன். திடீரென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் தானாக போட் படகாக மாறியது. அந்த படகு என் பக்கத்தில் வந்து நின்றது.
அந்த படகின் மீது நான் ஏறினேன். அந்த படகு தானாக என்னை வந்து அக்கறையில் விட்டது. உடனே நான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு நான். இதை கேட்ட அந்த கூட்டம் எல்லாம் சொன்னது, எங்களை என்ன மடையர்கள் நினைச்சீங்களா? என்ன மடையர்கள் நினைச்சீங்களா? அது எப்படி ஒரு மரம் தானாக படகாக உருவாகும், உங்களிடத்தில் வந்து நிற்கும், உங்களை அது கிராஸ் செய்து மறுபடியும் அனுப்பி வைக்கும்? இது என்ன சாத்தியம்? இது அறிவிற்கே புலப்படவில்லையே. உடனே இமாம் அபூ ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள், சாதாரண ஒரு மரம் அது தானாக உருவாவதற்கு சக்தி இல்லை என்று இருக்கும் பொழுது, இந்த அகிலத்தை, இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அத்தனையும் அது எப்படி தானாக உருவாகும்? கேள்விகளை எழுப்பினார்கள். அங்கு வந்த நார்த்தீகர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள். வரலாறு. அப்ப அறிவியல் சொல்லக்கூடிய அத்தனையும் சில விஷயங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை, அது நிரூபணமாகாதவை. குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்றை சொல்லிவிட்டால் அத்துணையும் குர்ஆனுக்கு முன்னால் அறிவியல் தோத்து போனது. நிறைய வரலாற்றுக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் தான் அறிவியலுக்கே சில நேரங்கள் தீர்வாய் முடிந்தது வரலாறு சொல்லும். இப்னுல் ஹைத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துர் ரஹ்மான் அஸ்ஸூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய நாதா, தஷ்ரீஹுல் அஃப்லாக் என்று சொல்லக்கூடிய வான சாஸ்திர, பூமி சாஸ்திர கலைகளை ஒரு புத்தகமாகவே எழுதி வைத்திருக்கிறார். இன்று வரைக்கும் மதரசாக்களில் பாடமாக நடத்தப்படுகிறது. நிறைய இமாம்கள், உலமாக்களுக்கு அந்த புத்தகம்னா பெரிய தலைவலி. ஏன்னா அதை நடத்தக்கூடிய உஸ்தாதுகளுக்கு உண்மையிலே தனி சிறப்பு இருக்கு. அந்த புத்தகம் யாருக்கும் புரியாது. அந்த மாதிரி தஷ்ரீஹுல் அஃப்லாக் கிளாஸுக்கு வந்த உடனே எங்களுடைய உஸ்தாத் என்ன செய்வாங்க, பூமியை போல ஒரு பந்து இருக்கும், அந்த பந்தை அப்படியே உருட்டி விடுவாங்க. அந்த உருட்டும் போது அந்த மாணவர் கரெக்டா அவர் எப்படி பிடிக்கிறார் என்பதை வைத்தே அந்த பாடத்தை புரிஞ்சிருக்கிறானா இல்லையான்றதை கணிச்சிருவாங்க. நாங்க சாதாரணமா பாலை பிடிக்கிற மாதிரி பிடிப்போம், நீ இன்னும் விலங்கல, உனக்கு இன்னும் அறிவு இன்னும் வரலையேன்னு திட்டுவாங்க. இப்ப யோசித்து பார்க்கிறோம், இந்த கிதாபில அன்றைய சொல்லப்பட்ட அறிவியலுடைய கூற்றை இந்த கிதாபினுடைய இமாம் உடைத்திருக்கிறார்கள். என்ன கூற்று? பூமி தட்டையான வடிவம் உடையது என்று அன்று வரைக்கும் அறிவியல் சொல்லிக் கொண்டிருந்தது. பூமி ரொம்ப தட்டை, யாரும் ரொம்ப ஓட மாட்டாங்களாம் அந்த நேரத்துல. ஏன்னா எந்த நேரத்துல பூமியுடைய முடிவு வந்துரும், அதுக்கு பின்னாடி நம்ம விழுந்துருவோம். பூமி ஒரு முடிவு வந்து விட்டால் நம்ம உள்ளுக்குள்ள போயிருவோம் அப்படின்னு நினைச்சு மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த காலத்திலே அப்துர் ரஹ்மான் அஸ்ஸூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பூமி தட்டையானதல்ல, பூமி உருண்டை வடிவமானது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்குமுல் அர்த பிசாத்தா, பார்ப்பதற்கு உங்களுக்கு விரிப்பை போல வைத்திருக்கிறோம், ஆனால் பூமி உருண்டையானது என்று தஷ்ரீஹுல் அஃப்லாக்கினுடைய கிதாபில் இமாம் அப்துர் ரஹ்மான் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள். ஆதாரத்தை தொடர்ந்து வைக்கிறார். நீங்க பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும் பொழுது வானம் உருண்டையாக இருக்கிறது அல்லவா, உருண்டையை பொத்தியதை போன்று இருக்கிறது அல்லவா, நட்சத்திரங்கள் உருண்டையாக இருக்கிறது அல்லவா. எந்த ஒரு பொருளின் மீது நாம் நின்று இன்னொரு பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருளினுடைய பின்பம் அந்த எதிர்பார்க்கக்கூடிய பின்பத்தில் தெரியும். எனவே இதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் பூமி உருண்டையானது. முதல் ஆதாரத்தை எழுதுறார் அந்த கிதாபில். 900 ஆண்டுகள், அதாவது 9ஆம் நூற்றாண்டிலே அந்த புத்தகத்தை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இரண்டாவது ஆதாரத்தை சொல்லுகிறாங்க, பூமி உருண்டையானது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடலில் இருந்து கப்பல் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கப்பல் எடுத்த உடனே முழுவதுமாக தெரியாது. அது வர 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 அந்த கப்பலினுடைய கூம்பு தெரியும், அதற்கு பிறகு கப்பலினுடைய மேற்பகுதி தெரியும், அதற்கு பிறகு கப்பலினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக முழு கப்பலும் தெரிய ஆரம்பிக்கும். இதிலிருந்து விளங்குகிறது, ஒரு பள்ளத்திலிருந்து மேட்டின் பக்கம் ஏறும் பொழுதுதான் இந்த கப்பலினுடைய அமைப்பு இப்படி தெரியும். எனவே பூமி உருண்டையானது என்பதாக தொடர்ந்து ஆதாரங்களை இப்னுல் ஹைத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துர் ரஹ்மான் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனினுடைய வசனங்களை வைத்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்களே. ஆனால் அறிவியல் சில நேரங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னால் மோதி நின்றாலும் சுக்கு நூறாய் உடைந்து போகும். குர்ஆன் ஹதீஸ் அந்த இடத்தில் ஓங்கி நிற்கும் என்பதே வரலாற்று ரீதியான
ஆதாரங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியினுடைய அமைப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். பூமியினுடைய அமைப்பை பற்றி கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஸைத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த பூமி எப்படி உருவானது என்பதை பற்றி மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் பயான் செய்தார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி எப்படி உருவானது, ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ர், ஒரு தடவை எங்களுக்கு பெருமானார் ஃபஜ்ர் தொழுகையை தொழ வைத்தார்கள். ஃபஜ்ர் தொழுது முடித்த பிறகு பெருமானார் ஹுதுபா செய்ய ஆரம்பித்தார்கள். எது வரைக்கும்? ஹத்தா ஹதரத்தின் லுஹர், லுஹர் தொழுகை வரைக்கும் பயான் நடந்து கொண்டே இருந்துச்சு. லுஹர் தொழுகை முடிஞ்சிச்சு. ஃபஸல்லா ثم صعد المنبر, பிறகு மின்பரில் ஏற ஆரம்பித்தார்கள். மறுபடியும் பேச ஆரம்பித்தார்கள். ஹத்தா ஹதரத்தில் அஸர், அஸர் தொழுகையின் டைம் வந்துருச்சு. பிறகு ஃபஸல்லா பினா ஸலாத்தல் அஸர், நபி அவர்கள் அஸர் தொழுகையை தொழ முடித்தார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் மின்பரில் ஏறி பூமியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த பூமி எப்படி உருவானது என்பதை சொன்னார்கள். அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? ஃபஅக்பர பிமா கான், இதுக்கு முன்னால் பூமி எப்படி உருவானது, ஒமா காயின், பிறகு பிற்காலத்தில் எப்படி மாறும் என்பதையும் சொன்னார்கள். ஃபஅல்லம்னா ஃபஅஹ்ஃபத்னா, எங்களால எவ்வளவு முடிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு நாங்க மனப்பாடம் செய்து கொண்டோம் அப்படின்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் இந்த பூமியினுடைய அமைப்பை பற்றி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. قام بنا النبي صلى الله عليه وسلم مقاما فأخبر عن بدء الخلق, இந்த படைப்பினம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து என்னென்ன நிகழும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு செய்தி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு எதுவரைக்கும் எங்களுக்கு சொன்னாங்கன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போகும் வரைக்கும், நரகவாசிகள் நரகத்துக்குள்ள போய் முடிக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்ப பார்க்கிறோம், அறிவியலார் ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் இந்த பூமியை படைத்தான். உள்ளத்துல நிறுத்தம். அதற்காக வேண்டிதான் அப்ப இந்த நபிமார்களினுடைய வரலாற்றுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை கோடிட்டு காட்டி இருக்கிறதோ அதை நாம் சிந்தனையில் நிறுத்த வேண்டும். அதைத்தான் குர்ஆனினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். இந்த முஃமின்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனை விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். அப்ப நபி அவர்கள் எந்தெந்த விஷயங்களை நமக்கு கோடிட்டு காட்டி இருக்கிறார்களோ அத்தனை விஷயங்களையும் நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்துவது. அதுல முதலாவது விஷயம், அல்லாஹ் பூமியை படைத்தான் என்ற குர்ஆன் ஹதீஸ் கோடிட்டு காட்டக்கூடிய இந்த விஷயத்தை நாம சிந்தனையில் வைப்பது. குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான் அப்படின்னு சொல்லுது. சும்மஸ்தவா அலல் அர்ஷ் வஸக்கர ஷம்ஸ வல் கமர். பல இடங்களில் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கரத்தினால் படைத்ததை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஹதீஸும் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்துகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹலகல்லாஹு அத்துருபத ஃபீ யௌமிஸ் ஸப்த். பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் மண்ணை சனிக்கிழமை படைத்தான். மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணை அல்லாஹ் சனிக்கிழமை படைத்தான். வல் ஜிபால யௌமுல் உஹத், மலைய அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை படைத்தான். வஷ்ஷஜரத யௌமுல் இஸ்னைன், மரம் செடி கொடிகள் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் திங்கட்கிழமை படைத்தான். வல் மக்ரூஹு யௌமுஸ் ஸலஸா,
அப்படியே திடமாக இருக்கக்கூடிய பொருட்களை அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை படைத்தான். ஒளிகள், நெருப்பு, அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் புதன்கிழமை படைத்தான். அந்த பூமியில ஊர்வன அத்தனை விஷயங்களையும் வியாழக்கிழமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்தான். அதற்கு பிறகு மிக முக்கியமாக வஹலகல் ஆதம பஅதல் அஸ்ரி யௌமில் ஜும்ஆ, முதல் கட்டமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு படைத்தான் என்று வருகிறது. அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம மற்ற எல்லா படைப்பினங்களையும் அசரில் இருந்து இஷா வரைக்கும் அல்லாஹ் படைத்து முடித்தான் என்று வருகிறது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கணும்னு நினைச்சிட்டான்னா குன் என்ற வார்த்தையை சொன்னாலே அது ஆகிரும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொண்டான்? படைப்பதற்கு ஏன் இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்ற சந்தேகம் நம்மில் பல நபர்களுக்கு வரலாம். அது வேறு ஒன்றும் இல்ல, விளக்க உரையில் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு ஒவ்வொரு செயலையும் தர்த்தீபாக ஒரு ஒழுங்கு முறைப்படி செய்வதை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நற்காரியங்கள், செயல்களை ஒரு முறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கிருந்து கற்றுத் தருகிறான் என்று விளக்க உரையாளர்கள் பதிவு செய்கிறார். இன்னொரு கேள்வி எழும், ஏன் அல்லாஹ் மனிதனை படைக்க வேண்டும்? மனிதனை அல்லாஹ் படைப்பதற்குரிய காரணம் என்ன? இதை பற்றியும் தெளிவு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், நம்ம படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கு இருந்தான் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க, அல்லாஹ் ஃபில் கவாயின், அல்லாஹ் இருட்டிலே இருந்தான். இருட்டிலே இருந்தான். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு நாடினான். எனவேதான் படைப்பினங்களை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்ட. இருட்டு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்னதாக எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் தன்னை அறிவதற்கு, தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு நாடினான். எனவே படைப்பினங்களை படைத்தார். பொதுவாகவே ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் பெரிய பொசிஷன்ல இருக்கிறார், ஒரு பெரிய பவர்ல இருக்கிறார். தன் பவரை காட்டுறதுக்காக வேண்டி, மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி எதையாவது செய்வார். சாதாரணமாகவே கட்சி கூட்டங்களை பார்க்கிறோம். கட்சி கூட்டங்கள் அங்கங்க. ஏன் கட்சி கூட்டங்கள் அவ்வளவு செலவை எடுத்து நடத்துறாங்க என்று சொன்னா, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அந்த நாட்டினுடைய அரசுக்கு காட்டணும். இப்படி காட்டும் பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூட்டணிக்குரிய வாய்ப்பாவது ஏற்படும். அதுபோலத்தான் அல்லாஹ் அனைத்தையும் சக்தி பெற்றவன் மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு நாடும் பொழுது படைப்பினங்களை படைத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் இருட்டில் அல்லாஹ் இருந்தார்கள் என்று சொல்லுவதற்குரிய காரணம் என்னவென்றால், அதற்கு முன்னால் அல்லாஹ்வை அறிவதற்குரிய எந்த ஒரு படைப்பினங்களும் இல்லை. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தைக்கு சாக் பீஸ்னா என்னன்னே தெரியல. அந்த குழந்தைகிட்ட சொல்றோம் இதுதான் சாக் பீஸ்ன்னு, அந்த குழந்தைகிட்ட காட்டுறோம். முதல்ல அந்த குழந்தை சாக் பீஸை பார்க்குது. இப்ப இந்த சாக் பீஸ் அந்த குழந்தை பார்ப்பதற்கு முன்னால் வரைக்கும் அது இருட்டுல இருந்த மாதிரிதான், அதுக்கு தெரியாது. எப்பொழுது முதல் தடவையாக அந்த சாக் பீஸை பார்க்குதோ அதுக்கு இப்ப புரியுது, இதுதான் சாக் பீஸ். அதுபோலத்தான் அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக அறியப்படாதவனாக இருந்தான். அதற்கு முன்னால் அல்லாஹ் இருந்தான். மனிதனை படைக்கும் பொழுது, மனிதன் அல்லாஹ்வை துதிபாடும் பொழுது, அல்லாஹ்வை வணங்கும் பொழுது தன்னை அறிவதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
பதிவு செய்கிறார். அதன் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை சிந்தனையில் நிறுத்துவது, அதற்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் பூமி படைக்கப்பட்டதற்கு பிறகு மனித சஞ்சாலத்தை அல்லாஹ் இந்த பூமியில் ஆரம்பம் செய்கிறான். ஆரம்பித்ததற்கு பிறகு மனிதனுடைய தொடரில் மனிதரில் மிக சிறந்தவர்களான நபிமார்களினுடைய தொடரை அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து ஆரம்பிக்கின்றான். ஏன் நபிமார்களுடைய தொடரை ஆரம்பித்தான்? அல் குர்ஆனில் அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசுகிறான்? நபி படைக்கப்பட்டதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் என்ன பொருட்கள் இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆதாரபூர்வமாக அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறானோ அத்தனை விஷயங்களையும் சிந்தனையில் வைத்து அதற்கு பிறகு நபிமார்களினுடைய முதல் நபியான ஹதரத் சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தொடரிற்குள் உள்ளே நுழைவோம். எதை சொல்கிறோமோ கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.